நீங்கள் யார், நீங்கள் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, இப்படி தானே தமிழில் ஒருத்தவங்களை கேள்வி கேட்போம். இதுவே இங்கிலீஷில் அவங்களை கொஸ்டின் பண்ணணுன்னா அதுக்கு ஒரு ரூல் இருக்குது, 5 W's and 1 H ரூல். அது என்னென்னு பார்க்குறீங்களா? வாட், வென், ஹூ, வேர், why and how. இதெல்லாம் தான் பேசிக் கொஸ்டின் வேர்ட்ஸ் இன் இங்கிலீஷ். இதை ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து வாட். வாட் அப்படின்னா என்ன அப்படின்னு அர்த்தம். பொதுவாக இந்த வாட் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோன்னா, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வாட் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், உன் பெயர் என்ன? வாட் இஸ் யோர் நேம்? உனக்கு என்ன வேண்டும்? வாட் டு யூ வாண்ட்? அடுத்தது வென். வென் அப்படின்னா எப்பொழுது. ஏதோ ஒரு நேரத்தை குறித்து நீங்கள் ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னா அந்த இடத்துல வென் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீ எப்பொழுது வந்தாய்? When did you come? நீ எப்பொழுது வாங்கினாய்? When did you buy? அடுத்தது where. where அப்படின்னா எங்கே. அதாவது ஒரு பிளேஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கேள்வி கேட்குறீங்க அப்படின்னா where யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீ எங்கே வசிக்கிறாய்? Where do you live? நீ எங்கே இருக்கிறாய்? Where are you? அடுத்தது why. why அப்படின்னா ஏன். அதாவது ஏதாவது ஒரு காரணம், ரீசன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த whyன்ற கொஸ்டின் வேர்டு யூஸ் பண்ணணும். நீ ஏன் தாமதமாக வந்தாய்? why are you late? நீ ஏன் சோகமாக இருக்கிறாய்? why are you sad? அடுத்த கொஸ்டின் வேர்ட் who. அதாவது யார். யார் இதை செஞ்சாங்க, யார் இவங்க, அந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்கணும்னா who யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், அவள் யார்? Who is she? உங்கள் ஆசிரியர் யார்? Who is your teacher? அடுத்தது how. how அப்படின்னா எப்படி. அதாவது எப்படி இதை செஞ்சீங்க, எப்படி இதை பண்ணீங்க, இந்த மாதிரியெல்லாம் கேள்விகள் கேட்கணும்னா how யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள், நீ எப்படி இதை செய்தாய்? How did you do this? உனக்கு எப்படி தெரியும்? How do you know? இதுவே உனக்கு எப்படி தெரிந்தது அப்படின்னா என்னன்னு சொல்லுவோம்? How did you know? இப்போ நம்ம பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். புரிஞ்சிருந்தா எஸ்னு காமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறோம். இதே மாதிரி சுலபமாக தமிழ் வழியாக நீங்களும் இங்கிலீஷ் கற்றுக்கணுமா, அதுவும் உங்கள் ஃப்ரீ டைமில் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷ் பார்ட்னர் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள்.